எடப்பாடி தான் அடுத்த முதல்வர். அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிரடி பேச்சு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்களும் நினைப்பீங்க, ஏன்டா அதிமுகவே தோத்து போச்சு, இன்னும் விடாம வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதாவது நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியிலே வந்தவர்கள், அவர்களுடைய அந்த இயக்கத்தை பார்த்து வளர்ந்தவர்கள். அதனால் நாங்கள் வேறு எந்த இயக்கத்திற்கும் ஆதரவாகவும் செயல்பட போவது கிடையாது. அதன் காரணமாகத்தான் அதிமுகவிற்கு நாள்தோறும் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் என தற்போது அதிமுகவுடைய முக்கியமான தலைவர், நமது எம்பியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் பேசி இருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்பார் என எம்பி தம்பிதுரை பேசியிருக்கிறார். இது அரசியல் களத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையிலே எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த அவர் கடவுளர்களால் நல்லது நடக்கும் என்று கூறியிருக்கிறார். முன்னதாக புதுச்சேரியில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை சென்னைக்கு வர எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறாராம். அடுத்து என்ன நடக்குமோ என்ற அரசியல் களம் தற்போது அனல் பறக்கக்கூடிய இந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வராக இருப்பார் என தற்போது தம்பிதுரை எம்பியர்கள் கூறியிருப்பது அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 108 தொகுதிகளில் வெற்றி வகை சூடினாலும் ஆட்சி அமைப்பதற்குரிய 118 தொகுதிகள் கிடைக்காமல் தினம் தினம் ஆளுநரை நமது தலைவர் விஜய் அவர்கள் சதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதாவது மக்களுடைய தீர்ப்பு நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதன் அடிப்படையிலே இன்னும் விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் நபர்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆதரவு அளிப்பார்களா? அதாவது சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க தேவையான ஒரு செயல்முறை என்பது இருக்கிறது. இப்போ 118 எம்எல்ஏக்களோ அல்லது 110 எம்எல்ஏக்களோ வைத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கலாம். அதன் பின்பு 6 மாதங்களுக்குள் சட்டப்பேரவைகளே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை என்பது நிரூபிக்க வேண்டும். அந்த பெரும்பான்மை நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் என்பது ஆட்சி கவலக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நமது அதிமுகவுடைய எம்பி தம்பிதுரை அவர்கள் அதிரடியான ஒரு பேச்சை சொல்லியிருக்கிறார். கடவுளுடைய அருளால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார். இது நடக்கும், நடந்தே தீரும், நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் என நமது அதிமுகவுடைய எம்பி தம்பிதுரை பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என அனைத்து கட்சிகளிடமே பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஆட்சியிலே பங்கு கொடுக்கிறோம், அமைச்சரவையிலே பங்கு கொடுக்கிறோம் என தற்சமயம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆதரவுகளையும் கொடுத்திருக்காங்க. 116 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது கிடைத்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் 2 எம்எல்ஏக்கள் கிடைக்காத ஒரு சூழலில் நம்ம தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அதிமுக எம்பி இப்படி பேசி இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆட்சியை கைப்பற்றினால் போதுமானது அப்படின்னு தான் மக்களுடைய ஒரு எண்ணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.